தகப்பனே உந்தனன்பு என்னாயிலோ மேலானது மேலானது உந்தன் பாசமே நிலையானது உந்தன் நேசமே மேலானது உந்தன் பாசமே நிலையானது உந்தன் நேசமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே தகப்பன் பிள்ளையை சுமந்து செல்வது போ இதுவரை என்னையோ நடத்தி சென்றீரே தகப்பன் பிள்ளையை சுமந்து செல்வது போ இதுவரை என்னையோ நடத்தி வந்தீரே ஒரு போதும் பாரமாக நினைக்கவில்லையே என் உயிருக்குவாரை மறப்பதில்லையே ஒரு போதும் பாரமாக இருக்கவில்லையே என் உயிர் பிரியுவாரை மறப்பதில்லையே என் உயிருக்குவாரை மறப்பதில்லையே என் உயிருக்குவாரை தகப்பனே உந்தனன்பு என்னாயிலோ மேலானது தகப்பனே உந்தனன்பு என்னாயிலோ மேலானது மேலானது உந்தன் பாசமே நிலையானது உந்தன் நேசமே மேலானது உந்தன் பாசமே நிலையானது உந்தன் நேசமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஹல்லேலூயா. நம்ம அப்பாவை வர்ணிச்சு பாடுறதுல எத்தனை ஒரு இன்பம், நேரம் போகிறதே தெரியாது. ஹல்லேலூயா. அந்த தகப்பனுடைய பாசத்திற்கு இப்போ பாருங்க, தாயுடைய வேலை என்ன தெரியுங்களா? அவங்க வீட்டிலேருந்து எல்லா வேலையும் செய்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, சமைக்கிறது எல்லாமே பார்க்கறது தாயுடைய வேலை. ஆனால் தகப்பனுடைய வேலை எப்படி தெரியுங்களா? வெளியில் போயிட்டு வீட்டு தேவையான அத்தனை பொருட்களையும், ஹல்லேலூயா, ஒரு தகப்பன்தான் எத்தனை வெயில், எத்தனை மழை, எத்தனை விபத்து, இது எல்லாவற்றையும் கடந்து வெளியே போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது தான் தகப்பனுடைய வேலை. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு தகப்பன், ஒரு கணவன், ஹல்லேலூயா, நமக்கு இருக்குதோ இல்லையோ நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும், நம்ம அம்மாவை போஷிக்கணும்னு சொல்லிட்டு தான் வெளியில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் தகப்பன் வெளியே உள்ள சொல்லவே மாட்டாங்க எப்பவுமே. ஹல்லேலூயா. எத்தனை பாரம் இருந்தால் அது என்னோட போட்டோம், எத்தனை கஷ்டம் இருந்தால் அது என்னோட போட்டோம். என் மனைவி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. நான் கஞ்சி கூட குடிப்பேன். ஆனால் பையன் சொல்லுவோம், என்னப்பா சாப்பிட்டீங்க? நான் பிரியாணி சாப்பிட்டேன். நான் நம்ம சாப்பிட்டே இருக்க மாட்டோம், சாப்பிடாம வேலை செய்வோம், சாப்பிடாம ஓடுவோம். ஆனால் நம்ம பசியோடு இந்த வேலை செய்கிற காரியத்தை நம்ம நினைப்போம். ஆனால் இந்த காரியம் என்னோட தாயை செஞ்சுருக்கிறாங்க. வேலை மேலே பிரியாணி கொடுப்பாங்க. என்ன கொடுத்தீங்களா? ரிட்டைர்மெண்ட் ஆனாக்கா, அதாவது அந்த ரிட்டைர்மெண்ட் காசு அவங்க கொடுப்பாங்க. ரிட்டைர்மெண்ட் ஆறுவங்களுக்கு காசு போட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு தகப்பனுக்கு தகப்பனாக, ஒரு தாய்க்கு தாயா
தாய் சொல்லியிருக்கிறாங்க, அன்னைக்கு மழை வரும்போது வெள்ளம் வரும்போது உங்களை காப்பாற்ற யாருமே வரலப்பா. எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க, ஆனால் நம்ம வீடு வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. அன்னைக்கு வந்து நம்மளை காப்பாற்றினது ஒருத்தர் தான், ஒரு மனுஷன் அவனை காப்பாற்றினா. ஆனால் இன்னைக்கு அந்த வெள்ளத்தை நினைச்சு பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்ம மாளிகளை உட்கார வச்சு நம்மளை அழகு பார்த்து ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்க கரங்களாக மாற்றி இருக்கிறார். அன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு யாரும் கொடுப்பாங்களா நினைத்து பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டு கொடுக்க வச்சிருக்கிறார். அது ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான், அவனு செழிப்பாக இருப்பான். நாம் கர்த்தரையே சார்ந்திருக்கப்படும் பொழுது கண்டிப்பாக தேவனை ஆசீர்வதிக்கிறது. ஊழியத்தின் பாதையில் அநேக தேவைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த ஆராதனைக்கு வரும் முன்பாக நீ கலங்கி போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் கலக்கத்தை எல்லாவற்றையும் ஆணும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக மாற்றுவா. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்து தடைப்படாது. நான் விசுவாசிக்கிறேன், 2022 வருஷத்தை காட்டிலும் 2023 வருஷம் இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ் உங்கள் அத்தனை பேருக்கு இன்னும் பிளஸிங் ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்கும். அதை காட்டிலும் ஆண்டு பெருங்க. ஏன்னா வருஷம் வருஷம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகக்கூடாது. ஆண்டு சொன்னார்ல, நான் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவர், பெருக்கத்தை கொடுக்கறதுல வல்லவர் இயேசுப்பட யாருமே கிடையாது. அல்லேலூயா. கண்டிப்பான நல்ல ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். பிரைஸ் சொன்னா சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்க 2-3 பேர் நாமத்தில் ஒருவர் துதிக்கிறார்களோ, இங்க யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலது ஆண்டு சொல்லிட்டார். நம்ம ஊழியத்திற்கு நம்ம அநேகர் அழைப்போம். ஆனால் தேவஸ் ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு நீங்கள் யாரை கொண்டு சித்தம் வைத்திருக்கீங்களோ அவங்களை கொண்டு வாங்க நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய சித்தம் இதுதான். ஸோ அவங்க வரலையே சொல்லி சோர்ந்து போகலை. ஆனால் தேவ பிரசன்ன ஆராதனை அப்படியே ஆண்டு வசனமாக நடத்தி கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கனமும் எல்லா மகிமையும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. அல்லேலூயா.